வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வாழைக்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா சிவந்துடுச்சு. கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பூண்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே லேசாக வதங்கிடுச்சு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு கரட்டு தட்டி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கை அளவு தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்து வர வரை இருக்கட்டும். இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த வாழைக்காய் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பொரியல் சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும். இப்போது வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு அடிக்கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விடுறதுக்கும் நல்ல ஒரு அகலமான கரண்டியாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் கிண்டி விடும்போது பார்த்து இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விடணும். அப்போ தான் வாழைக்காய் உடையாமல் இருக்கும். வாழைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலை, நிறைய கொத்தமல்லி இலை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.